எப்படி ஒரு அதிகாலை நேரத்தில் பனி புதுமையாக எழும்புவது போல நம்முடைய ஒரு புதிய ஒரு சந்ததியாக சமுதாயமாக ஆமென் ஸ்தோத்திரம் தலைமுறையாக கர்த்தர் எழும்ப பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 110 தாவீதின் சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஆசாரியத்துவ ஊழியத்தையும் அவருடைய ராஜரீகமான ஊழியத்தையும் இங்கே பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களில் 2 ஊழியங்கள். ஒன்று ஆசாரியத்துவ ஊழியம், இன்னொன்று ராஜரீக ஊழியம். முதல் வருகையில் குழந்தையாய் பிறந்து ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்து தம்முடைய ஜனங்களின் பாவத்துக்காக பாவ நிவாரண பலியை, குற்ற நிவாரண பலியை, தகன பலியை செலுத்தினவர். ஏன் பான பலியாகவும் போஜன பலியாகவும் பான பலியாகவும் தன்னையே அர்ப்பணித்த அவர் ஆசாரியனாக மாறினார். ஆசாரியனாக வந்து பலி செலுத்தினது மட்டுமல்லாமல் தம்மையே தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, அவன் போஜன பலியாக, பான பலியாக தன்னையே விட்டார். இந்த போஜன பலியும் பான பலியும் எதை குறிக்கிறது என்றால், போஜன பலியை கொண்டு வரும்போது ஒரு பங்கை ஆசாரியன் பலிபீடத்தில் அசைவாட்டி விட்டு மீதத்தை கொண்டு வந்தவன் கையில் கொடுத்து அனுப்புவார். பான பலியை கொண்டு வந்ததில் கொஞ்சம் அதை அங்கீகரித்து விட்டு அங்கே அங்கீகாரத்துக்காக அவன் பலிபீடத்தில் செலுத்தி விட்டு மீதி அவனிடத்தில் கொடுத்து விடுவார். இங்கே இயேசு சொல்கிறார், நானே ஆமென் ஸ்தோத்திரம், அவன் அப்பம், ஜீவ அப்பம் நானே, ஆமென் ஸ்தோத்திரம், திராட்சை ரசம் உங்களுக்காக சிந்தப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ரத்தம் நானேன்னு சொல்லி அவருடைய இரத்தத்தை பானபலியான அவற்றை அவர் சிந்தின இரத்தத்தோடு நமக்கு பங்களிக்கிறார், சர்ரத்தோடு பங்களிக்கிறார். அவரே போஜன பலியும் பானபலியுமாக இருக்கிறார். அவரே நம்முடைய பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக அவரே நமக்காக மரித்தார். அவரே நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய குற்றங்களை அவர் சுமந்து ஆமென் மாம்சத்தில் தீர்த்தார். அவரே தேவனுக்கு உகந்த தகன பலியாக நம்ம எல்லாம் அங்கீகரிக்கும்படி பலியானார்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் பகுதியில் ஆசாரியனாகவும் பலியாகவும் வந்தார். அவர் தான் பலியும் அவர் தான், அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியனும் அவர் தான். மற்ற ஆசாரிகள் எல்லாம் வேறொரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள். ஆனால் இவரோ தம்மை தாமே பலியாக்கி கொண்டார். அந்த கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தில் வாசிக்கும்போது வாசிக்கிறோம். அது அந்த 20ல் என்ன வாசிக்கிறீங்க? கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆமென், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். இங்கதான் முக்கியமான வார்த்தை. நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய விசுவாசத்தினாலே பிழைத்து. அப்ப தம்மை தாமே பலியாக்கினார். அவர் செலுத்துவதற்கு வேறொரு பலியை செலுத்தாமல், இதே எபிரேயர்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் அந்த 22ஆம் வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கோம். அவர் வேறொரு பலியை செலுத்தாமல் தம்மை தாமே தம்முடைய சர்வத்தையே அவர் நமக்காக பலி செலுத்தி
அவர் வேறொரு இரத்தத்தை அவன் ஸ்தோத்திரம் கொண்டு போகாமல் தம்முடைய இரத்தத்தையே அவன் ஸ்தோத்திரம் ஆமாம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் தம்முடைய இரத்தத்தையே ஸ்தோத்திரம் சுமந்து சென்றதான பிரதான ஆசாரியன். வாசிங்களேன் 12வது வசனத்துல வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவருடைய இரத்தத்தையே அவரே சுமந்துட்டு போய் மீட்பை உண்டு பண்ணார். அப்ப ஆசாரியத்துவ ஊழியம். அப்போ இங்கதான் முக்கியமான வார்த்தை வாசிக்க போறோம். அப்படி ஒரு ஆசாரித்துவ ஊழியம் முடித்த பின்பு அவர் சொல்றாரு, கர்த்தர்னு யாரா சொல்றாரு? பிதாவாகிய தேவன். ஆண்டவர்னு யாரை சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு. அவர் சொல்றாரா, உம்முடைய சத்துருக்களை நான் பாதப்படி ஆக்கி போட வரைக்கும் என் வலது பாசம் உட்கார்ந்துருன்னு சொல்றாரா. அப்போ கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புகிறார், நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்யும் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அவர் அதாவது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்றும் அவன் எல்லா சத்துருக்களும் கீழடக்கி போடும் வரைக்கும் அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவர் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்றெல்லாம் அங்கே வசனங்களில் 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய பராக்கிரமத்தினாலே உடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்தில் பிறக்கும் அந்த விடிய காலத்து கர்ப்பத்தை பிறக்கும் பனி அதிகாலையில் பனி வருமை, அது திடீரென்று வருவது போல ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுமையாக ஆமாம் அது என்ன செய்தான் அந்த பனி பறப்பது போல பரிசுத்தமானவர்களாக இருப்பார்களாம். பரிசுத்த அலங்காரமாக இருப்பாங்களாம், பரிசுத்தம் உள்ளவங்களாக இருப்பாங்களாம் அவருடைய ஜனங்கள். அவங்க ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்தமாக இருப்பாங்களாம், கட்டாயத்தினால் அல்ல. சொல்லிட்டு 4ஆம் வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இதை குறித்தெல்லாம் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 110வது சங்கீதம் ரொம்ப மேசியா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சங்கீதம். இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் பிரதான ஆசாரியத்துவ ஊழியம் செய்யும் போது ஒரு ராஜரீக கோத்திரத்தில் பிறந்த அவர் ராஜகுலத்தில் பிறந்த அவர் எப்படி ஆசாரியனாக வேலை செய்ய முடியும்? அப்பந்தான் மெல்கிசேதேக்கு என்பவர், அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தார், அவர் சாலேமின் ராஜாவாகவும் இருந்தார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம், ஆதியாகமம் 14ஆவது அதிகாரத்திலையும் நாம் அப்படி பார்க்குறோம் என்பதை அவர் உன்னதமான ஒரு தேவனுடைய ஆசாரியர், அதே சமயம் சாலேமின் ராஜா அவன் சோத்திரம் நம்ம சங்கையின் ராஜா இருக்குது. அந்த வசனம் கண்டுபிடிக்க முடியுதா? ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தில் மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் ராஜாவுமாயிருந்தார், ஆசாரியனுமாயிருந்தார். இயேசுக்கு ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். போதும். அப்போ இதை என்ன பார்த்துக்கிறோம்? இதே இந்த சம்பவம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு மேலே. அப்போ என்ன இதில் வாசிக்கிறோன்னா மெல்கிசேதேக்கின் மறுமைப்படி இயேசு அவர் யூத குலத்தில் பிறந்தவராக இருந்து ராஜாவாக இருந்தும் அவர் உன்னதமான ஆசாரியர் இவர் தான். அப்போ முதலாவது வந்தது ஆசாரியராய் நமக்காக பலியாகி தம்முடைய சொந்த இரத்தத்தோடு நமக்காக பிரயாசித்தம் பண்ணி இப்போ தம்மை விசுவாசிக்கிறவர் எல்லாரையும் அவன் பரிசுத்த ஜனமாகவும் பரிசுத்தமாய் வாழத்தக்கதான நம்முடைய மனதில் கட்டளைகளை எழுதி மனப்பூர்வமாய் செயல்படவும், எப்படி ஒரு அதிகாலை நேரத்தில் பனி புதுமையாக எழும்போது போல நம்முடைய ஒரு புதிய ஒரு சந்ததியாக சமுதாயமாக அவன் ஸ்தோத்திரம் தலைமுறையாக கர்த்தர் எழும்ப பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அவர் ராஜாதி ராஜாவாக அவன் இந்த உலகத்திற்கு திரும்ப 2வது நாள் வருவார். அது 5ஆம் வசனத்தில், உம்முடைய வலது பார்சத்திற்கு ஆண்டவர் தமது கோபத்தினால ராஜாக்களை வெட்டுவார், ஜாதிகளை நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார், வழியிலே அவர் நதியில் குடிப்பார், அவர் தலையை எடுப்பார், தமது தலையை உயர்த்துவார். எடுப்பார்னு சொன்னால் உயர்த்துவார் அப்படின்னு அர்த்தம். நம்ம எடுப்பார்னு சொன்னால் உயர்த்துவார்னு அர்த்தம். நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது என்ன, நீரிட்டில் ராஜா தண்ணீரை பருகுகிறான்னு சொல்கிறது என்ன, எதை குறிக்கணும்? வெற்றி பெற்று வந்தவங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் தங்கள் தாகம் தீர்க்கிறத பார்க்குறோம். வெற்றியை சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கிடைத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமான தண்ணீரை அருந்துவது போல அருந்துகிறான்னு பார்க்குறோம். இப்போ இருந்து என்ன, இந்த ரெண்டு வருகை, முதலாவது வருகை ஆசாரியத்துவ வருகை, ரெண்டாவது வருகை ஆமென் ஸ்தோத்திரம் ராஜரீக வருகை. முதல் வருகையில் இயேசு நமக்காக பலியானார். ரெண்டாவது வருகையில் முழு உலகையும் ஆளுகை செய்ய வருகிறார். முதல் வருகையில் அவரை விசுவாசிக்கிறவர்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார், பரிசுத்த தம்முடைய ஜனமாய் மாற்றுகிறார். ரெண்டாவது வருகையில் ராஜாதி ராஜாவாய் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு ஆளுகையை கொடுப்பார். அவரை ஏற்றுக்கொள்ளாத சத்துருக்களை அவர் நிர்மூலம் பண்ணி அகற்றி போடுவார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 111 சங்கீதத்தில் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன செய்கிறாரா, ஜாதிகளுடைய சுதந்திரத்தை என்ன செய்கிறாரா, அவர்களுக்கு தம்முடைய ஜனங்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அது நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்ன செய்கிறார், மன உருக்கமுள்ள தேவன் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பயப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரா, அவர் இந்த நற்புத்தி உண்டா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நல்ல புத்தி உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, உமக்கு பயப்படுதலை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தாவே எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஜனத்துக்குரிய சுதந்திரத்தை உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் கொடுப்பீர் என்று சொல்லி பார்க்குறோமப்பா. நீர் அமேனப்பா ஸ்தோத்திரமப்பா. கர்த்தாவே நீர் மன உருக்கமுள்ள தேவன், நீர் இரக்கம் பாராட்டி ஆமேன் உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் கர்த்தாவே அப்பா கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிட்டு எங்களுக்கும் நீர் கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு நற்புத்தி உண்டு என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. ஆமேன் அப்பா, உமக்கு பயந்தவர்களுக்கு ஞானம் உண்டு என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா, உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய ஆமேன் அப்பா சத்தியமும் ஆமேன் அப்பா அந்த நியாயமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.